மியூசிக் அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். அமீர் சார், நீங்கள் என்னை பற்றி இப்படி பேசுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். அதுக்கு ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட்டாக இருந்துச்சு. உங்களை சின்ன வயசுலேருந்தே தெரியும். பருத்தி வீரன் ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு படம் சார். அது வந்து இந்த படத்துக்காக ஒரு பெரிய ஹோம்ஒர்க்காக இருந்தது. அண்ட் வட சென்னையில் நீங்கள் ப்ளே பண்ண ரோல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த படத்தில் நீங்கள் இருக்கீங்க, அது வந்து எனக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக தோணுது சார். அண்ட் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தோணுது சார். நீங்கள் சொன்ன எல்லா விஷயத்துக்குமே ரொம்ப நன்றி சார். நான் எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. லாவ் சார், சார் உங்கள் வாய்ஸுக்கும் உங்கள் ஹைட்டுக்கும் உங்கள் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸுக்கும் நான் ஃபேன். உங்களோட நடிச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ. அண்ட் அதுக்கப்புறம் அனுபமா, ரஜிஷா. ரஜிஷா, உங்களோட நான் நடித்ததில் எப்படி சொல்கிறது, நீங்கள் உண்மையாக என் சிஸ்டராக இந்த படம் மூலியமாக மாறி இருக்கீங்க. அண்ட் யூஆர் அன் எக்ஸ்ட்ரீம்லி குட் ஆக்ட்ரஸ். அனுபமா ஆல்சோ, நீங்கள் 3 ஸ்டேட்லேயும் இவ்வளோ நல்லா நடித்ததுக்கப்புறம் இன்னமும் நீங்கள் சினிமாக்கான எஃபர்ட்ஸ் நிறைய போடுறீங்க. அண்ட் உங்களுக்கான இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் நிறைய டைரக்டர்ஸோடையும் நிறைய நல்ல நல்ல படங்கள் நீங்கள் பண்ணணுன்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்கப்புறம் பசுபதி சார் வந்து தூள் படத்தில் எங்கள் அப்பாவோட வில்லனாக நடித்தார். சின்ன வயசில் அவரை பார்த்துருந்தானே எனக்கு ஒரு பெரிய பயம் ஒன்று இருந்திருக்கும். அந்த ஹேர் ஸ்டைலும் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அதுக்கப்புறம் மஜாலா அவரோட தம்பியாக இருந்தீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வில்லன், அதுக்கப்புறம் தம்பி, அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆர்க்கு அப்புறம் தம்பி தானே சார், அண்ணன். ஸோ ஃபர்ஸ்ட் வில்லன், அதுக்கப்புறம் இன்னொரு படத்தில் நீங்கள் அண்ணனாக நடிச்சுட்டு இந்த படத்தில் எங்கள் அப்பாவை நடிச்சதில் எனக்கு ஒரு ரொம்ப ஸ்பிரிச்சுவலான ஒரு ஜேர்னியாக ஃபீல் ஆகுது சார். சார், நீங்கள் ஒரு லெஜெண்ட். உங்களோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார். நீங்கள் ஐகானிக் வில்லன் ரோல்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க ஒரு காலத்தில். இப்போ நீங்கள் பண்ணுற கேரக்டர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சார்பாட்டா, தங்கலான், இப்போ நம்ம படத்தில் நீங்கள் நம்ம படத்தோட பில்லராக நீங்கள் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் சார். அண்ட் உங்களுக்கும் ஆடியன்ஸ்க்கான ஒரு பெரிய எமோஷனல் கனெக்ட் ஒன்று இருக்கும் சார். நான் உங்கள்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன். அண்ட் ஐ லவ் யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. உங்களோட ஒர்க் பண்ணது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய பிளெஸ்ஸிங் சார். ஐயோ, இது சாரிங்க. சாரி. என் ஃபேமிலி, எங்கள் அம்மா வந்து நான் சின்ன வயசில் நான் ஸ்கூல் படிக்கும் போது அவங்கள என்னைக்காச்சும் ஒரு நாள் அவங்கள கொஞ்சமாச்சும் நான் சிரிக்க வைப்பேன். நான் படிப்பு விஷயத்துலலாம் நான் ரொம்ப ஏங்குவேன். ஆனால் எப்பவுமே ஸ்கூலுக்கு பேரண்ட் டீச்சர் மீட்டிங்கெல்லாம் வரும்போது வந்து எப்பவுமே டீச்சர்ஸ் எல்லாம் என்ன நிறைய திட்டி, உங்கள் பையன் வந்து சரியாக படிக்க மாட்டேங்கிறான்றது அதெல்லாம் சொல்லி எங்கள் அம்மா வந்து எப்பவுமே அம்மாவுக்கு என் மேலே ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஒன்று இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அவங்க கொஞ்சம் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என் மச்சா மனு வந்திருக்கான். தேங்க்ஸ்டா, நீ ஒரு தேங்க்ஸ்டா. எங்கள் அக்கா வந்து என்னை பற்றி ப்ரௌடாக ஃபீல் பண்ணும் போதெல்லாம் அது ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபீலிங்காக நான் உணர்வேன். தேங்க்யூ அக்ஷமா. அதுக்கப்புறம் என் மருமகள் ஆர்யா, அவள் வந்து இந்த படம் ஆரம்பிக்கும் போது அப்போ தான் பிறந்தான்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அவர் 5 வயசு குழந்தையா மாறி தூமாமா தான் என்னோட பைசன் அப்படின்லாம் சொல்லி பயங்கரமாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாள். ஸோ தேங்க்யூ ஆர்யா. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா ஸ்ரீயா, ஒவ்வொரு கஷ்டமான சீக்வன்ஸ் நான் பண்ணும்போது, இல்லைன்னா பயங்கர இன்டென்ஸாக ஒன்று ஷூட் பண்ணும்போது எப்பவுமே சியா வந்து என் மனசுலையும் என் மைண்ட்லேயும் இருப்பார். அவர் அவ்வளோ பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கூட புஷ் பண்ண முடியாதான்ற ஒரு கேள்வி வந்து மைண்டில் ஓடிட்டே இருக்கும். அமீர் சார் சொன்ன மாதிரி அவர் சொன்னது வந்து எனக்கு ஒரு பெரிய ஷாக்காக இருந்துச்சு. ஏன்னா என்னால் அவர் மாதிரி இருக்க முடியுமான்னு தெரில. நான் சியானோட பிள்ளையாக இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்றது தெரில. ஆனால் அதை டிசர்வ் பண்ணுறதுக்கு நான் எல்லா வேலையும் பார்க்க ஆசைப்படுறேன், தயாராக இருக்கேன். ஸோ தேங்க்யூ சியா ஃபார் எவ்ரி திங்.
இப்படி ஒரு மேடை, இவ்வளோ நல்ல நடிகர்கள், நல்ல டெக்னீஷியன்ஸ், இந்த படம் கொடுத்த என்னோட டைரக்டர், என்னோட குரு மாரி செல்வராஜ் சாருக்கு நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது பத்தாது. சில பேர் வந்து இவன் வந்து 2 வருஷம் 3 வருஷம் வெயிட் பண்ணான்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் சாருக்காக 10 வருஷம் 20 வருஷம் கூட நான் வெயிட் பண்ணியிருப்பேன். சில பேர் வந்து நான் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் போடுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் பசுபதி சார் சொன்ன மாதிரி ஒருவேளை மாரி சார் இந்த படத்தில் நடிச்சிருந்தா இந்த படம் ஆக்சுவலாக உண்மையாக வேறு லெவலில் இருந்திருக்கும். இதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஒவ்வொரு வாட்டியும் அவர் பண்ணுறதுல ஒரு 10% நம்மளுக்கு ஆக்டர்ஸாக கரெக்டாக பண்ணிட்டோன்னா அந்த சீன் நல்லா வரும். அவரோட டேக் ஓகேக்கும் அந்த சூப்பர் டாக்கும் நான் எப்போவுமே ஏங்கிட்டு இருப்பேன். அவர் டேக் ஓகேன்னு சொன்னாலே நம்மளுக்கு வந்து லைஃப்பில் ஒன்று சாதித்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ மாரி சார், நீங்கள் போட்ட எஃபர்ட்காகவும் நீங்கள் எனக்கு இந்த படம் கொடுத்ததுக்காகவும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். இதுக்கப்புறம் உங்களோட எப்போ ஒர்க் பண்ணுவேன்னு தெரில, ஆனால் நான் எப்போவுமே ஏங்கிட்டு இருப்பேன் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக. தேங்க்யூ ஸோ மச் சார். எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது சார். தேங்க்யூ ஸோ மச் சார், லவ் யூ. அதுக்கப்புறம் ரஞ்சித் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். என்னை நம்பி இந்த மாதிரி நீங்கள் ஒரு அந்த டைம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணீங்க சார் இந்த படத்தில் எனக்காக. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதித்தி, சமீர் சார், ஐம் ஸோ சாரி, ஐ நாட் ஏபிள் டு என்ன சொல்கிறதுனே தெரில. தேங்க்யூ எவ்ரிபடி, தேங்க்யூ. Thank you so much, Dhruv. We understand this is very emotional and a special stage for you. நீங்கள் எத்தனை வருஷங்கள் இதுக்கான உழைப்பு போட்டிருக்கீங்க அப்படின்னு very few people know about it. But don't worry, it will not go in vain. இதுக்கான பலன் கண்டிப்பாக சாரி. இன்னொரு விஷயம், எனக்காக கூட இந்த படம் ஒரு ஹிட் ஆகணும்னு நான் ஆசைப்படல. ஆனால் என் டைரக்டர் போட்ட எஃபர்ட்காக இது கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றி அடையணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா அவர் வந்து ஒரு நார்மலான ஒரு டைரக்டர் கிடையாது. சினிமா மேலே ஒரு பைத்தியமும் ஒரு பயங்கர வெறி உள்ள ஒரு டைரக்டர். ஸோ அவருக்காக இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி அடையணும். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா எல்லா புகழும் என் இயக்குனருக்கு. இதை நான் வந்து எப்பவுமே சொல்வேன். ரஞ்சித்துக்கு தெரியும், எந்த ஒரு நடிகனும் தனியாக ஒன்றுமே பண்ண முடியாது. இயக்குனர் இல்லாமல் ஒன்றுமே முடியாது. இயக்குனர் தான். இயக்குனர் இல்லாமல், நான் ரொம்ப கர்வத்தோடு சொல்றேன், இயக்குனர் இல்லாமல் சினிமாவில் ஒரு நடிகனால் ஒரு அடிக்கடி வச்சுக்க முடியாது. அதான் உண்மை. இந்த ஃபேக்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். நடிகன் வந்து அவன் வாங்குறான், அவன் திருப்பி கொடுக்குறான், அதெல்லாம் ஓகே, அதுதான் அவன் வேலை, அவன் தொழில், அது செய்யணும், அது வேற. ஆனால் அங்கே இயக்குனர் இல்லாமல் அணுவளவும் செய்யாது. அதுதான் உண்மை. நான் முதல்லயே இதை பேச்ச ஆரம்பிக்கும் போது மாரிக்கு என் நன்றியை சொல்லுவேன். நீங்கள் இல்லைன்னா இது நடந்திருக்காது, என்னால் நடிச்சிருக்க முடியாது. இன்னொன்று முக்கியமாக எனக்கு என்னென்னா, எப்பவுமே நீ யார் அப்படின்னு கேட்டால் நான் வந்து நடிகன், ட்ரெயின்டு நடிகன்னு சொல்வேன். அது என் கர்வம். ஆனால் எனக்கு ஒரு படமும் புது படம் தான். நம்ப மாட்டீங்க, நான் வந்து எந்த படத்துக்கு போனாலும் ஃபர்ஸ்ட் 2 நாளுக்கு முன்னாடி, 4 அன்னைக்கு ஷூட்டிங் போகிறோன்னா இன்னிலேருந்து எனக்கு ஜுரம் வந்துடும், வயிறு சரியில்லாமல் போயிடும், நிறைய பிரச்சனை வரும். ஏன்னா எனக்கு 4 அன்னைக்கு ஷூட் இருக்கு, நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியாது. இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நான் வந்து ரொம்ப பிளாங்காக தான் இருப்பேன். படம் முழுக்க அப்படி தான் இருப்பேன் நிறைய நேரங்களில். பட் ஜென்ரலாக வந்து அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம் அதை ஒரு மொமெண்ட்டும் அதை ஃபுல்ஃபில் பண்ணுறது இயக்குனர் இல்லாமல் இது சான்சஸே இல்லை இந்த படம். நன்றி அகெயின். அண்ட் லால் சார், அவரோட எனக்கு ரெண்டு சீன் வந்தது. அவரோட வாய்ஸ் வந்து ரொம்ப இங்கிருந்தே வரும் உள்ள. அவர் அதை பேசுகிற டைலாக்ஸ் எல்லாமே சரி, அந்த எமோஷன்ஸ் எல்லாமே அப்படியே மனசுக்குள்ளே எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம அப்படி தச்சுக்கிட்டே இருக்கோம். அந்த வாய்ஸ், அமேசிங் வாய்ஸ் சார், ஹேவ் ஃபேண்டாஸ்டிக் வாய்ஸ். அண்ட் அவரோட த கிரேட் தொம்மன மக்களும் வந்து நான் தமிழில் அவர் ரோல் நான் பண்ணியிருக்கேன். அண்ட் தேங்க்யூ சார், நைஸ் டு ஒர்க் வித் யூ. அண்ட் அமீர் சாரோட எனக்கும் அதே அவசியமாக தான், அப்படியே அங்கே ஹாய் அப்படியே பேசிக்குவோம், அவ்வளோதான். ரோல் இல்லை. தேங்க்யூ சார். உங்களோட நீங்கள் நாங்கள் ஒரு படத்தில் நடிச்சிருக்கோம். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் மதன்,
மதன் இருக்காருன்னு நினைக்கிறேன், கிளம்பிட்டாருன்னு நினைக்கிறேன். மதன் அவர் கூட நிறைய சீன் எனக்கு இருந்தது. நான் ஆக்சுவலாக அகைன் மாறிக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஃபண்டாஸ்டிக் ஆக்டருங்க அவர். எத்தனை நாள் இங்கே ஒரு ஓரத்தில் உட்காந்துருக்காரு. பியூட்டிஃபுல் ஆக்டர். அவ்வளோ அழகாக மோஸ்ட் பண்ண எனக்குலாம் சில நேரங்கள் ஐயோ என்ன பிரமாதமாக பண்ணுறாரு, நம்ம மொக்கையாக பண்ணுற போல இருக்கு, நமக்கு ஏதாவது அதை கொஞ்சம் பெட்டராக பண்ணுன்ற ஒரு போட்டி மனப்பான்மையை நிறைய நேரங்களில் அவர் வந்து அந்த அந்த மூமெண்ட்டில் கொடுத்தாரு. தேங்க்யூ தேங்க்யூ, வண்டர்ஃபுல். அண்ட் நிறைய லீசி இருக்காங்க, ரேகா, நிறைய பேர், அவங்களோடலாம் எனக்கு சீன் இல்லை. பட் ஸ்டில் நன்றி. ரஜிஷா உண்மையிலும் நான் அப்பன் தான், என்ன டவுட்டு. தட்ஸ் வாட் ஐ ஃபீல் வென்எவர் நம்ம ஸ்பாட்டில் இருந்த டைம்லலாம் அப்படி தான் நான் ஃபீல் பண்ணேன். நைஸ் டு ஒர்க் வித் யூ. இட்ஸ் ஒரு அமேசிங் ஆக்ட்ரஸ் அண்ட் நிறைய போடணும் ஃபியூச்சரில் டெஃபினட்டாக. அண்ட் அடுத்த ஸ்டாரினி அனுபமா, அவங்களும் ஒரு சீன் எனக்கு இருந்தது. ரொம்ப சீன்ஸ் இல்லை, கொஞ்சம் தான். அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகிற மாதிரி ஒரு சீன், அதை சொல்லக்கூடாது. அந்த இடத்துல வந்து ஒரு எமோஷனல் மூமெண்ட் வந்து ஒன்று பண்ணாங்க. ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. நான் அங்கேயே கூப்பிட்டு சொன்ன மாதிரியே பல கலக்கிற அந்த பொண்ணு. எனக்கு அடுத்த சீன் எனக்கு டைலாக் வரணும் நல்லா வரவே இல்லை. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது, அமேசிங். நான் அன்னைக்கும் சொன்னேன் உங்ககிட்ட. கிரேட், தேங்க்யூ. அண்ட் ஸ்டார், இப்போ அவர் சொன்னார் இல்லையா இந்த ரேஞ்சில், நான் கொஞ்சம் இந்த ரேஞ்சில் இருந்து பார்த்துருக்கேன். பெஸ்ட் பார்ட் என்னன்னா, படம் ஆரம்பித்த 3வது நாள் நைட் ஷூட் நினைக்கிறேன். அன்னைக்கு விக்ரம் ஃபோன் பண்ணார். எப்படி போகுது? கோயிங் குட். எப்படி இருக்கும்? என்ன மாதிரி ஒருத்தன் சுற்றுவானாங்க, கிட்டத்தட்ட வாக்கெல்லாம் அப்படியே இருக்கு. இப்படி பேசிட்டே இருந்தோம். நான் ஒன்று சொன்னேன், சரி நமக்கெல்லாம் வந்து ப்ரொஃபஷன் ஆக்டிங் தான், ஆக்டிங் தவிர்த்து வேற ஒன்றும் தெரியாது, அதுவே தெரியுமான்னு தெரியாது, பட் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஆனால் விக்ரமுக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா விக்ரமுக்கு ஆக்டிங்கும் தெரியுது, கையில் இன்னொரு தொழில் இருக்குது, கபடி இருக்குது, பேச்சு போல. உண்மையிலே நான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஒரு வில்லேஜில் ஒரு இது நடந்தது, கபடி, மறந்துட்டேன். நான் மாறிக்கிட்ட வந்து கேட்டீங்க, இந்த ஆட்டம் ஆடுறான் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா மாதிரி. உங்ககிட்டே நான் சொன்னேன், உங்ககிட்டயும் சொன்னேன், ஃபேண்டாஸ்டிக், அமேசிங். நீங்க அது ஸ்ட்ரைட்டாக நீங்க வந்து நேஷனல் கேம் ஆடலாம். இந்த படம் நான் எழுதி வச்சுங்க, இந்த படம் பார்த்தேன் நிச்சயமா நேஷனல் கேம் பறந்துட்டாங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல் பாடி லாங்குவேஜ் அண்ட் அந்த அதை புரிஞ்சுக்கிட்டு பண்ற விதம், அந்த லுக் எல்லாமே ஃபேண்டாஸ்டிக். அண்ட் அப்ளாஸ் அகெயின். தேங்க்யூ அதிதி அண்ட் மணிந்த், always amazing, wonderful production house. Thank you once again. அப்புறம் முக்கியமான ஒரு கேரக்டர் இருக்காரு, என் தம்பி ரஞ்சித். இந்த நீலம்ல ஒர்க் பண்றதுல ஒரு சோஃபா இருக்கு, அது நம்ம ஃபேமிலி ப்ரொடக்ஷன் மாதிரி. அது இது எல்லாமே ஒரே மாதிரி. தம்பி ரஞ்சித், என் தம்பி, இல்லை ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுற அத்தனை பேருமே நம்மளுடைய அண்ணன் தம்பி, இந்த மாதிரி தான் அந்த டீம் இருக்கும். அது என்னுடைய ஒரு குடும்ப படமாக தான் நான் இதை பார்க்குறேன். அப்படி தான் அந்த டோட்டல் அட்மாஸ்பியர் அப்படி இருந்தது. நன்றி அகைன் ரஞ்சித். நான் இன்னொன்று முக்கியமாக அந்த ஃபைனலாக ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். நாங்கள் ஒர்க் பண்ண எல்லாரை விட ஒரு பெரிய டீம் ஒன்று இருக்குது. அந்த டீம் இல்லைன்னா இந்த படம் வந்து சாத்தியம் இல்லை. நான் அவுட் ஆஃப் இது போகிறேன்னு நினைக்கிறேன். எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டரையும் கொஞ்சம் மேடைக்கு ஏற்றினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், ப்ளீஸ். ஏன்னா அவங்க இல்லைன்னா இது சாத்தியமே இல்லை. ரஞ்சித்துக்கும் எனக்குமான உறவு அல்லது கருத்து மோதல், விரிசல், விவாதம் எல்லாமே மேடையில் அப்படிதான் தொடங்கினது. ஆனால் ரஞ்சித் மாறி 2 பேருமே சினிமாவுக்கு வந்ததுக்கு பின்னாடி அவங்க 2 பேரோட எனக்கு அதிக பழக்கம் இல்லை. ஒரு சில இடங்கள்ல பார்த்தது மட்டும்தான் இருக்கு. ஆனா அவங்க 2 பேருடைய சினிமாவுடைய வரவு ஆராதிச்சு கொண்டாடினதுல நான் ஒருத்தன். அவங்க 2 பேருடைய வெற்றி வந்து அது என்னுடைய வெற்றியா நான் பார்த்தேன்.
பல இடங்கள்ல அவங்க 2 பேருக்காக நான் விவாதம் செஞ்சிருக்கேன், சண்டை போட்டிருக்கேன். அப்படி இருக்கும்போது ரஞ்சித் ஒரு முறை என்ன அவர் படத்தில் நடிக்கிறதுக்காக கேட்டிருந்தார். அவருடைய ப்ரொடக்ஷனில் ரொம்ப முக்கியமான படம், என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து ஆனால் நீங்கள் நடிக்கணும் அப்படின்னாரு. சரி ஓகே, என்னோட அசிஸ்டன்ட் தான் கதை சொல்லுவான் அப்படின்னு. சரி கதை கேட்டேன், எப்படி இருக்குன்னாரு. என்னோட ஒப்பீனியனை சொல்லிட்டேன் நான். ஆனால் அந்த படத்தில் நடிக்கலை நான். ஆக்சுவலாக தண்டகாரண்யம் அது மிஸ் ஆயிடுச்சு. அது அவங்க பேசிட்டு போன டைமுக்கும் அந்த படம் தொடங்கினதுக்கான காலகட்டம் கொஞ்சம் தள்ளி இருந்ததுனால நான் அதுக்குள்ள என்னுடைய இறைவன்மை பெரியவன் ஷூட்டிங் கிளம்பிட்டதுனால பண்ண முடியலை. ஆனால் அதே ரஞ்சித்துடைய ப்ரொடக்ஷனில் மாரி செல்வராஜ் வந்து நடிக்கணும்னு என்கிட்ட கேட்குறாரு. மாரியை நான் முதல்ல பார்த்தது வந்து ஈழப் பிரச்சனையில் நானும் அண்ணன் சீமானும் கைதாகும் போது அப்போ ராகுடைய அசிஸ்டண்டா வருவார். அப்படி பார்த்த மாரி செல்வராஜ். அந்த மாரி செல்வராஜ் அதுக்கு பின்னாடி பரியேறும் பெருமாளில் பார்க்குறேன். பரியேறும் பெருமாளுடைய அந்த முதல் படத்திலேயே தன்னை யாரு அப்படின்றத ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொன்ன ஒரு இயக்குனர். அவருக்காக ஒரு சின்ன விழா கூட எடுத்தோம், நான், இயக்குனர் பாரதிராஜா சார், வெற்றிமாறன் எல்லாருமே சேர்ந்து. அந்த மாதிரி செல்வராஜ் வந்து இப்போ என்னை வந்து நடிக்கணும்னு கேட்குறாரு. ரஞ்சித் அண்ணன் தான் ப்ரொடியூசரு, நீங்கள் நடிக்கிறீங்களான்னு. நான் டைரக்டராக வந்து நடிக்க வந்தாலும் எனக்கு விருப்பமான அல்லது என் மனதுக்கு நெருக்கமான ஏதாவது இருந்தால் தான் நடிக்கிறது. நடிச்சே ஆகணும் அப்படின்ற எந்த கட்டாயத்திலையும் நான் இல்லை. அதனால மாறி கேட்கும்போது எனக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. ஏன்னா மாறி போன்ற ஒரு இயக்குனர்கள் தமிழ் சினிமாவுக்கு அவசியம்னு அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நான் இருந்துகிட்டே இருக்கும். மாரியும் சரி ரஞ்சித்தும் சரி, 1000 எதிர்ப்புகள் வந்தாலும் உங்கள் படைப்புகளை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு என்னை போன்றவர்கள் உறுதுணையாக இருப்போம், பக்கத்திலே இருக்கும். அது எதை வந்தாலும் பார்க்கலாம், சண்டை செய்கிறோம், அதில் ஒன்றும் மாற்ற கருத்தே கிடையாது. அப்போ மாறி கதை சொன்னார். கதை சொன்ன உடனே அவர் ஒரு கதை சொன்னார். சொல்லிட்டு இது நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கும் சார்னாரு. சரியாக வருமா மாறின்னு. சரியாக வரும் சார், பண்ணுங்க சார்னாரு. சரி ஓகே பண்ணலாம் மாதிரி அப்படின்ட்டு. அப்புறம் போயிட்டு திருப்பி ஒரு 2-3 வாரம் கழிச்சு வந்தார். 2-3 வாரம் கழிச்சு வந்துட்டு, சார் நான் சொன்னேன், ரஞ்சித் அண்ணன்ட்ட பேசினேன், அப்புறம் பார்த்தேன், டே அது எப்படி இருந்தால் நல்லா இருக்குமாடா, இன்னும் கொஞ்சம் அதை மாத்துறான்னு சொன்னார் அப்படின்னு. திருப்பி வந்தார். திருப்பி வந்து அதையே மாற்றிருக்கேன் அப்படின்னு சொன்னார். நானும் அப்போ அப்படியா சரின்னு கேட்டுக்கிட்டேன். அவர் முதல்ல என்ன சொன்னாருன்றது என் மைண்டில் இல்லை, ரெண்டாவது என்ன சொன்னாருன்றது என் மைண்டில் இல்லை. நான் நடிக்கணும்னு முடிவு எடுத்துட்டேன். இப்போ வெற்றிமாறன் கேட்ட உடனே எப்படி நடிக்கணும்னு ஒத்துக்கிட்டேனோ அது போல மாறி கேட்ட உடனே நடிக்கணும்னு நான் ஒத்துக்கிட்டேன். அவ்வளோதான். அது என் மைண்டில் ஏறிடுச்சு. அவர் என்ன சொல்றாரு சொல்லலன்றதெல்லாம் அப்புறம். அந்த படப்பிடிப்பு தொடங்கும் போது சில பிரச்சனைகள்ல அப்போ நான் இல்லை. அப்புறம் படப்பிடிப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. திரும்ப ரொம்ப நாள் கழிச்சு ஒரு தடவை ஃபோன் பண்றாரு. சார் என்ன சார் போகலாமா சார் அப்படின்னாரு. என்ன மாதிரி விளையாடுறீங்களா நீங்கன்னு? நீங்க எப்போ ஜனவரி பிப்ரவரியில் கேட்டீங்க, இப்போ திடீர்னு வந்துருக்கீங்க, நீங்க ஷூட்டிங் போயிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். சார் இல்லை சார், அது அப்படியே தான் இருக்கு, நீங்க தான் வரணும், நீங்க தான் நடிக்கணும் அப்படின்னாரு. சரி மாதிரி வர்ற மாதிரி அப்படித்தான் மாறி கூட இந்த படத்தில் நான் ஜாயின் ஆகிட்டேன். இப்போ அவரு ஒரு டைரக்டர். அந்த படத்தோட கதை பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் அவருக்கு தெரியும், சேஞ்சஸ் தெரியும், எல்லாருக்குமே அப்படி தான். அப்போ என் படத்தை கேட்டிங்கன்னா எனக்கு தெரியும். நான் அவர் சொன்ன எந்த கதையும் எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த கேரக்டர் மற்ற விஷயங்கள் மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. ஸ்பாட்டில் என்ன பண்ணுவாப்புலன்னா மாறி நான் அந்த கதையை முழுசாக ஞாபகம் வச்சிருக்கிற மாதிரியே நினச்சி சொல்லுவாப்புல. சார் அந்த இருக்குல்ல சார், அந்த சீன் அது இருக்குல்ல, அதுக்கடுத்து இதும்பாப்புல. நானும் தெரிஞ்ச மாதிரி சரி சரி சொல்லுங்க எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. மாறி என்ன சொன்னாரோ அதை செஞ்சிருக்கேன் நான், அவ்வளவுதான். இந்த படத்தில் எப்படி வட சென்னையில் அந்த ராஜன் கேரக்டருக்கான வெற்றிமாறனை சேரணும், இந்த பாண்டியராஜனுக்கு ஏதாவது ஒன்று வந்ததுன்னா அது மாரி செல்வராஜுக்கு தான் பேசு. அது எனக்கு அதுக்கு எந்த தொடர்பும் இல்லை. மாரியும் ரஞ்சித்தும் என் மேல வச்சிருக்கிற அன்புக்கு நான் நன்றி ரொம்ப. ஏன்னா மாறி நான் எப்பவும் எமோஷனலாக ஆகிற ஆள் கிடையாது, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆள்.
மாறி அவர் சொல்லும்போது அவர் எதிர்பார்த்ததை விட கூடுதல் அந்த கேரக்டர் பண்ணியிருக்கேன், நான் பண்ணியிருக்கேன். அது அவர் தான் அதை வாங்கியிருக்காரு. அதனால மாறிக்கு தான் அந்த கிரெடிட் போய் சேரணும். இதுக்கப்புறம் குரு, உங்களுக்கெல்லாம் இந்த குருவை எப்ப தெரியும் தெரியல. நான் பார்த்தது இந்த உலகம் 99 பார்த்தேன் நான் வீட்டில். சினிமா எவ்வளவு விசித்திரமானது அப்படின்றத இந்த ஸ்டேஜை வச்சு என் மைண்டுக்குள்ள ஓட்டி பார்க்குறேன் நான். அவங்க அப்பாவும் நானும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். அது யாருக்குமே தெரியாது. சினிமாவில் எங்கேயுமே அதை பற்றி நாங்கள் பேசிக்கிட்டதுமே கிடையாது. அவருடைய உழைப்பு என்னன்னு பக்கத்துல இருந்து பார்த்தவன் நான். சேது படத்துல டே 1ல இருந்து பூஜையில இருந்து ரிலீஸ் வரைக்கும் பார்த்தவன் நான். சேது வெற்றிக்கு அப்புறமும் பக்கத்துல இருந்து பார்த்தவன் நான். அப்பெல்லாம் குருவை போய் பாருங்க, 2 வயசு இருக்குமா குரு அப்போ 99ல 2 வயசு இருந்தா 3 வயசு பெசன் நகர் வீட்டில் எதையாவது கேட்டால் அடம் பிடிச்சிக்கிட்டே இருப்பாப்புல. நான் தான் தூக்கிட்டு போவேன் கடைக்கு. அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டான அம்மா, அப்பா வந்து ரொம்ப செல்லம் அவருக்கு. அதுக்கப்புறம் குருவை எப்போ பார்த்தேன் அப்படின்னா ஒரு 10 இயர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். அவங்க அப்பா விக்ரம் சார், அவங்க அம்மா, அக்கா எல்லாம் சேர்ந்து சாப்பிட போகணும், டின்னர் போகணும்னு சொல்லிட்டு நானும் என் ஒய்ஃபும் என் குழந்தைங்க எல்லாரும் சொல்லி போனோம். இப்போ என் பொண்ணு கேட்குது. அங்கேயும் வந்து அதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல. டேபிள்ல இருந்து அங்கே இருந்து அங்கே இருக்கிற ஃபுட் எடுத்தாப்புல, இங்கே இருந்து அங்கிட்ட அது வேணுன்ற அடுத்த பிளேட்டில் என்ன இருக்கோ அதை தான் கேட்டுட்டு இருந்தேன். அப்படிதான் குரு பார்த்தேன் நான். அதுக்கு பின்னாடி யூஎஸ் போயிட்டாரு, படிச்சுட்டு வர்றாரு. இப்போ பார்த்தா பைசன்ல ஒரு நாள் பார்க்குறேன் நான். எனக்கு சேதுல விக்ரம் எப்படி பார்த்தனோ அப்படியே இருக்கு. விக்ரம் சார்ட்ட ஒரு வெறி இருக்கு. அவர் வந்து நான் சொல்றத கொச்சையா எடுத்துக்க வேணாம், நான் என் மனசுல ஃபீல் பண்ணவே சொன்னேன் நான். அந்த படம் நடந்துட்டு இருக்கும்போது அவர் ரொம்ப ஃபைட் பண்ணி தான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாரு. நிறைய அவமானங்கள் பட்டிருக்காரு. அதை எதையுமே உங்களுக்கெல்லாம் தெரியாது, எனக்கு தெரியும். யார் அவரை அவமானப்படுத்தியது, எப்படிலாம் படுத்தினாங்க, அவங்கெல்லாம் இன்னைக்கு என்ன பொசிஷன்ல இருக்காங்கன்றதெல்லாம் எனக்கு தெரியும். அவ்வளவு சொல்லுவாரு என்கிட்ட. அவருமான அதிகமாக பயணிச்சிருக்கோம். அப்போ ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் கேட்டுட்டே இருப்பாரு, எனக்கு சரியா வருமா, நான் நல்லா வருவேனா, நான் நல்லா வருவேனா, நான் நல்லா வருவேனான்னு. ஏன்னா அந்த படம் எடுத்து முடிச்சதுக்கு பின்னாடி கூட ரிலீஸ் பண்ண முடியல சேது. அப்பவும் அவர் ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அந்த இடைப்பட்ட காலத்துல கூட போய் டப்பிங் பண்ணிட்டு வர்றாரு. பிரபுதேவா சாருக்கு போய் படத்துல டப்பிங் பண்ணிட்டு வர்றாரு. இவ்வளவு பெரிய படம் பண்ணியிருக்கோம், ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகலன்னு அதை பத்தி கவலைப்படாம டப்பிங் பண்ணிட்டு வர்றாரு. ஒரு டெலிவிஷனுக்கு சீரியல் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அதை பண்ணணுமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரும் பெசன் நகர்ல பீச்சில் உட்காந்து எழுதிட்டு இருக்கோம். அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தவர். அப்ப கேட்டுட்டே இருப்பாரு. அப்ப நான் சொல்லுவேன், இங்க பாருங்களேன், நீங்க வந்து ஆள் பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க, யூத்தா இருக்கீங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்றீங்க. இப்போ இங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த டைம்ல அஜித் விஜய்னு 2 நடிகர் வந்துட்டாங்க. அவங்களுக்கு ஃபேன் ஃபாலோவிங் கூடிக்கிட்டே இருக்கு. நான் சொல்றேன், கொஞ்சம் கொஞ்சமா 2 பேருடைய படங்களுக்கு அந்த டைம்ல தான் சேது அண்டர் ப்ரொடக்ஷன்ல இருக்கு. அப்ப நான் சொன்ன அவர்கிட்ட, அவங்க 2 பேரும் என்ன பொசிஷன்ல இருப்பாங்கன்றது தெரியல. ஏன்னா ஃபேன் ஃபாலோவிங் வச்சிருக்காங்க. இதுல யார் நம்பர் 1 யார் நம்பர் 2. ஆனா ஒண்ணு சொல்றேன் நான், நீங்க கடைசி வரைக்கும் சினிமாவில் இருப்பீங்க. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். கடைசி வரைக்கும் இருப்பீங்க. நீங்க தான் சினிமா வேணான்னு ஒதுங்கினாத்தான் உண்டே தவிர சினிமா உங்களை ஒதுக்கவே முடியாது. அப்படி ஒரு ஆக்டர் நீங்க, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அவ்வளவு டெடிக்கேஷன் அப்பெல்லாம் பார்க்கவே முடியாது. சும்மா சினிமாவில் டெடிக்கேஷன் சொல்லுவாங்க. நான் பார்த்து வியந்ததுல வந்து விக்ரம் தான். அது ரஞ்சித்துக்கு நல்லா தெரியும், அது சொல்லவே வேணாம். சங்கலான்ல பார்த்துருக்கேன். கும்பகோணத்துல இருந்து திருவடை மைதூர்ல ஷூட்டிங் நடக்கும். உடம்பு குறைக்கணும், அந்த பாண்டிமடம் போர்ஷன் பண்ணணுங்கும் போது காலையில எந்திரிச்சு நடந்து வருவார். ஒரு ஹீரோ அந்த படத்துல நடிக்கிறதுக்காக லொகேஷனுக்கு நடந்தே வருவார். அது ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும். காலையில நட, திருப்பி வரும்போது நட, 15 கிலோமீட்டர். அப்படியே இப்படி ஆயிட்டாப்ல பாண்டிமடம் போர்ஷன். கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு வெறி இருந்தது, ஏன்னா நாம ஜெயிக்கணும்னு. குருவுக்கு அது தேவையில்லை, ஏன்னா அப்பா பெரிய ஸ்டார்.
ஆனால் குருவுக்கிட்டையும் அது இருக்கிறத நான் பார்த்தேன். நான் எங்கிட்டையும் பார்த்தேன். நான் அவ்வளவு, ஏன்னா அவர் படித்ததுக்கு ஸ்டூடெண்ட் மாதிரி எந்திரிச்சு நின்றுட்டு அவ்வளவு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. யூஎஸ்ல படிச்சுட்டு அங்கிருந்து வந்து மாரி செல்வராஜ் லொக்கேஷன்லாம் உங்களுக்குலாம் தெரியும்ல. அவர் என்ன ஊட்டிலையும் கொடைக்கானல நடிப்பாரு. அது ஒரு காடு, பொட்டக்காடு, எங்க முள்ளு இருக்கு எது இருக்குன்னு தெரியாது. அதுல கொண்டு வந்துட்டு அது கொடுக்குற காஸ்டியூம் இருக்குல்ல, அந்த கைலியை பார்த்தா எப்படா கிளிகிறின்ற மாதிரியே இருக்கும். அதை கொண்டு வந்து அந்த லொக்கேஷன்லேயே கொண்டு வந்து அப்படியே நின்று மாத்திட்டு அந்த சகதிக்குள்ளேயும் மண்ணுக்குள்ளேயும் அந்த அது என்னது எரிக்கிற இடம் மயானக்கரையில் எனக்கும் அவருக்கும் எந்த காம்பினேஷனும் கிடையாது படத்தில். நான் ஒரு சின்ன கேரக்டர் தான் பண்ணியிருக்கேன். நான் நின்று பார்த்துட்டு இருக்கேன். நான் அப்போ பார்க்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அப்போ எனக்கு தெரிஞ்சது, நான் குருவோட முதல் 2 படமும் பார்த்துருக்கேன். குரு எப்படி வந்து விக்ரம் சார் பிதாமகன்ல கிடைச்சது குருவுக்கு இந்த படத்துல கிடைச்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். நான் அப்படிதான் நான் ஃபீல் பண்றேன். எனக்கு ஆச்சரியம், என்னடா நம்ம தூக்கிட்டு கடைக்கு தூக்கிட்டு போன பிள்ளையோட நடிச்சிட்டு இருக்கோம், பரவாயில்ல, சினிமா புதுசா நிறைய சொல்லி தருதுன்னு. வாழ்த்துக்கள். அப்புறம் அந்த படத்துல வந்து எனக்கு சொன்னாங்க நிறைய பேர் கோஸ்டார் என்னன்னா, அவங்க எனக்கு அப்படிலாம் கோஸ்டார்னு இந்த படத்துல யாருமே கிடையாது. எங்கிருந்து அவங்க ரெஜிஸ்டா சொல்லும்போது சொன்னாங்க, எனக்கு அருமையான நண்பர் கிடைச்சிட்டாங்க அனுபமா கூட தான் ஒரே ஒரு சீன் இருக்கு எனக்கு. ஒரு சீன் அவங்களோட அந்த பொண்ணு, அவங்க வந்து அவங்களோட மலையாள படம்லாம் பார்த்துருக்கேன் நான். இப்போ கூட ஒரு படம் ட்ரெய்லர் வந்திருக்கு, செம்மையா, ரொம்ப அழகா ஸ்டைலிஷா. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, உட்காருங்க ப்ளீஸ், இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வேற ஒரு டைமென்ஷன். அதில் என்னன்னா, அப்படின்னா நம்மளை ஒரு மாதிரி அரட்டிடுச்சு. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு அப்படி கண்ணில் இருந்து கண்ணீர் வருது. என்னடா இந்த பொண்ணு கிளிசரின் போட்டு அழுகுதா, கிளிசரின் போடாமல் அழுகுதான்னா பிரமாதப்படுத்திச்சு. நான் ஒரு டைலாக் பேசணும், என் டைலாக் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க இது பண்ணணும். டைலாக்கே இல்லை, அந்த பெர்ஃபார்மன்ஸ்லேயே ரியாக்ஷன், அதுக்கான பதிலை சொல்லி முடிச்சுட்டாங்க. ரொம்ப நான் ரசித்தேன், உண்மையிலேயே அன்னைக்கு நான் ரசித்து பார்த்தேன். வாழ்த்துக்கள். அதெல்லாம் அவ்வளவு இது. ஆனால் இவங்களெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்க்குற வாய்ப்பு மட்டும் எனக்கு கிடைச்சது, காம்பினேஷன் கிடையாது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தேன், ரெஜிஸா பார்த்தேன், பசுபதி சார் பார்த்தேன். பசுபதி சாருக்கு எனக்கும் ஒரு உறவு இருக்கு, அது அவருக்கும் தெரியாது, நானும் சொன்னதில்லை. அது என்ன உறவுன்னா, பருத்தி வீரன் படத்தை நான் பொதுவாக என்னுடைய திரைப்படங்களுக்கான கதையை எழுதும் போது இதில் யார் நடிக்கிறா அப்படின்லாம் எழுதுகிற பழக்கம் இல்லை. அது ஒரு கேரக்டர் அப்படிதான். ஆனால் சித்தப்பு கேரக்டரை எழுதும் பொழுது சித்தப்பு மட்டும் ஹீரோ யாருன்னு நான் முடிவு பண்ணல. சித்தப்பு கேரக்டர் எழுதும்போது மட்டும் இது பசுபதினு சொல்லிக்கிட்டே இருந்தேன் மைண்ட்ல. அப்படி எழுதின கேரக்டர் தான் சித்தப்பு கேரக்டர். அந்த டைம்ல அவரை என்னால் ரீச் பண்ண முடியல. அப்புறம் தான் அதை வந்து சரவணன் சாரை வச்சு நான் எடுத்தேன். நான் லால் சாருடைய படங்களுக்கு நான் ரசிகன். நான் உங்க ரசிகன் சார், உங்களுக்கு தெரியாது. அது உங்களுடைய திரைப்படங்களுக்கு ரசிகன், உங்களுடைய நடிப்புக்கு ரசிகன். நான் உங்களுக்கும் எனக்கும் காம்பினேஷன் சீன் இல்லை, அதனால உங்களையும் எனக்கு பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. எனக்கு என்னன்னா, அது என்னோட கோ ஆர்டிஸ்ட் யாரு தெரியுங்களா, அவங்கெல்லாம் மேடையில் கூப்பிடல, பூரா அந்த 5 கொலை பண்ணவங்க, 4 கொலை பண்ணவங்க, இதுதான் என் கோ ஆர்டிஸ்ட். இவங்களோடய தான் இந்த படத்தில் அதிகமாக இருந்திருக்கேன். அப்புறம் மற்றபடி இந்த கம்பெனியை பற்றி சொல்லணும். அப்பாஸ், நானும் ப்ரொடியூசராக இருந்திருக்கேன், டைரக்டராக இருந்திருக்கேன், நானும் வேற படங்களை நடிச்சிருக்கேன் வேற கம்பெனியில். ஒரு கம்பெனி எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு நான் பார்த்த பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்ளாஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த டீமோட ஒர்க்கு, அவங்க ஆர்டிஸ்ட் அப்ரோச் பண்ணுறது, அவங்க ஒவ்வொரு ஷெட்யூல் போடுறது, ஒரு ப்ரோக்ராமை எப்படி நடத்தணுன்றது, உண்மையிலேயே வந்து தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு கம்பெனி எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்கல. நிறைய இருக்கலாம், எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச அப்ளாஸ் இருக்கு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு, இதே மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக இருக்கு. அப்புறம் மாரியுடைய படங்கள்,
அவருடைய பேச்சு, அவருடைய சினிமா எல்லாம் எல்லாருக்குமே தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. ரொம்ப சீரியஸாகவே இருக்கும். ஆனால் எனக்கு ஒரு ஆச்சரியம், மாறிக்குள்ள வந்து ஒரு ஹீரோ, ஒரு 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 ரொமான்ஸ் இருக்கான்னு ரெஜிசா சொல்லும்போது தான் எனக்கு தெரியுது. அவங்க தண்ணிக்குள்ள விழுந்தாங்கன்னு கூலிங் கிளாஸோட கூச்சிருக்காரு அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு நீச்சல் தெரியாது, எனக்கும் தெரியாது. இப்போ ஒருவேளை எனக்கு அந்த சீன் இருந்துச்சுன்னு வச்சுங்க, நான் விழுந்துருந்தேன்னு வச்சுங்க, டே அசிஸ்டண்டை கூப்பிடாது, அவன் என்ன ஆச்சுன்னு பாடுறான், ரொம்ப நேரம் ஆச்சு உள்ள போய். ஆனால் உண்மையிலே இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர் கூட செய்யாதது கூலிங் கிளாஸோட குளிச்சது நீங்களாக. அவர் கூட போகும்போது எல்லா படத்திலையும் பார்த்துருக்கோம், கண்ணாடியை கலட்டிட்டு தான் குடிப்பாங்க. நீங்க ஒரு படி மேலே போட்டீங்க. ஆமா, ஷூவோட வாட்செல்லாம் கலட்டி கொடுப்பாங்க சண்டை போடும்போது, நீங்க அதுக்கு மேலே போயிட்டீங்க. அதுதான் சொன்னாங்க, சரி பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க, வாழ்த்துக்கள் 2 பேரும். அப்புறம் இந்த தம்பி கேமராமேன் எழிலரசன் தானே, அருமையான ஒர்க்கா, பிரமாதப்பட்டு. நான் ஸ்பாட்டில் பார்த்து ரொம்ப அட்மையர் ஆனேன். ரொம்ப ரொம்ப பிடிச்சது எனக்கு உங்களுடைய ஒர்க்கு. அப்புறம் இந்த நிவாஸ் மியூசிக் டைரக்டர் எங்கே இருக்காப்புல நிவாஸ், எனக்கு ஒரு நிமிஷம் வந்து குருவுக்கு போட்டியாக நீங்கள் வந்துருவீன்ற அந்த அச்சம் இருந்து. என்ன டான்ஸே அது, என்ன பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டேஜில். மாறி எப்படி பார்க்குறாப்புல, அடுத்த படம் இவனே போட்டுருமா நம்ம ஊரவா அப்படின்னு எனக்கே தோணுச்சு. ஏன்னா இப்படி ஒரு எனர்ஜி எங்கேருந்து வரும், அத்தனை பாட்டை எப்படி மனப்பாடம் பண்ணி அதை பாட முடியும். அது இப்போ அந்த மூடோட அதில் டான்ஸ் வேற இடையில ஒரு இடத்துல மைக்கேல் ஜாக்சன் ஸ்டெப்பெல்லாம் போகிறாப்புல, அப்படி ஜம்ப் பண்ணி போகிறாப்புல. இவ்வளவு எனர்ஜிலாம் யாருக்கிட்டையுமே இருக்க வாய்ப்பு இல்லை. நான் எழுதி தர்றேன், நீ கண்டிப்பா ஹீரோவாக போறீங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால இந்த டைசன் வந்து படம் பார்க்கக்கூடிய வாய்ப்பும் எனக்கு கிடைச்சது. மாரியுடைய மற்ற படங்களை விட இங்கே ஏற்கனவே அவங்க சொன்னது மாதிரி இந்த படம் வந்து ரொம்ப இன்னொரு டைமென்ஷனாகவும் இருக்கு. கிராமங்கள்லேயே அந்த கேமராவை வச்சு அந்த கிராமத்து மனிதர்களை வச்சு எடுத்துக்கிட்டு இருந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பு மேலே போய் இன்னொரு டைமென்ஷன் இருக்கு. அந்த ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான படமாக இருக்கிறதுனால நான் பார்த்தேன். ஏன்னா அந்த இடத்துல கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும் எல்லாருக்கும். அதை உடைக்கிறது இருக்குல்ல, அந்த உடைக்கிறத சரியாக உடைச்சிருக்காரு. பாரதிராஜா சாருக்கு இந்த பிரச்சனை இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அவருடைய முதல் 3 படங்கள் கிராமத்து படங்களாக இருந்தது. வெற்றி படங்கள், தொடர் வெற்றி படங்கள், 16 வயதிலே கிழக்கே போகும்போது, புதிய வார்ப்புகள்லாம் வெற்றி ஆன உடனே இந்த ஆளுக்கு கிராமத்து படம் தான் எடுக்க தெரியும், வேற எதுவும் எடுக்க தெரியாதவனே வச்சாரு. ஒரு ஆப்பு சிகப்பு ரோஜாக்கள்னு ஒரு படம், எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஹிட்டு. அது மாதிரி இன்னொரு இடத்துக்கு மாறி நகண்டிருக்காப்புல. மாறி அந்த விசுவல்ஸும் நான் பார்த்தேன். வாழ்த்துக்கள் மாறி, வாழ்த்துக்கள். மற்ற யாரையும் விட்டுட்டேன்னா, யாரு அனீஸ் அந்த தம்பி போட்டான், அப்படி எனக்கு அடையாளம் தெரியல, யாகியா பாயுடைய பேரன். அவங்க சொன்ன மாதிரி சின்ன பையனாக தான் நான் பார்த்துருக்கேன் நான். வாழ்த்துக்கள் மாறி, உங்களுடைய திரைப்பயணத்தில் பைசன் இன்னும் ஒரு மகுடமாக இருக்க என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.